வணக்கம் சினிமா ரசிகர்களே. நடிகர் திலகம் சிவாஜிக்கு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொடுத்தது அவருடைய காதல் பாடல்களா அல்லது தத்துவ பாடல்களா? இந்த பதிவுல அவரோட மிகச்சிறந்த 20 காதல் பாடல்களையும் 20 தத்துவ பாடல்களையும் பார்த்துட்டு இந்த 2 பரிமாணங்கள்ல அவருக்கு புகழ் சேர்த்தது எது அப்படின்னு கடைசியில பார்க்கலாம். பகுதி 1 நடிகர் திலகத்தோட 20 காலத்தால் அழியாத காதல் பாடல்களை இப்ப நாம பார்க்கலாம். முதலாவதா நான் பேச நினைப்பதெல்லாம் பாலும் பலமும். ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் நமையன்றி வேறேதும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒருவரி போதாதா? வார்த்தைகள் எவ்வளவு அழகா அமைஞ்சிருக்கு பாருங்க. ரெண்டாவதா மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன வசந்த மாளிகை படப்பாட்டு. காதலோட உச்சகட்ட போதைய ஒரு பணக்கார காதலனோட மிடுக்குல நம்ம சிவாஜி வெளிப்படுத்திய பாட்டு இது. உன்னையெல்லாம் ஒரு பெண்ணை நான் உள்ளத்தில் நானும் தொடமாட்டேன் அப்படின்னு மனசால் கூட தொடமாட்டேன்னு சொல்ற அந்த வரி உண்மையான காதலை சொல்றதுக்கு இதை விட வேற என்ன வேணும்னு கேட்க வைக்குது. மூணாவதா முல்லை மலர் மேலே மொய்க்கும் பண்டு போலி உத்தமபுத்திரன். இப்போ அரச கதையிலிருந்து ஒரு பாட்டை பார்க்கலாம். இதுல வார்த்தைகள் ரொம்ப இலக்கியமா இருக்கும். காதலுக்கு இப்படி ஒரு ஓமைய சொல்ல முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிற வரி. விந்தை மிகு மகுடி முன்னாலே நாகத்தை போலே எந்த மனம் ஆடக்கண்டேன் இன்பத்தி நாளே. அந்த காதலி பக்கத்துல இருக்கிறது காதலனை எப்படி சொல்ல வைக்குது பாருங்க. நாலாவதா மன்னிக்க வேண்டுகிறேன் இருமலர்கள். காதலோட துடிப்பையும் தவிப்பையும் சிவாஜி பத்மினி அவங்களோட நடிப்பிலேயே சொன்ன பாட்டு தான் இது. இந்த காதலர்களோட ஒரே எண்ணம் எப்பவும் சேர்ந்தே இருக்கணும் அப்படிங்கறதா. அதைத்தான் கவிஞர் நாம் பிரிவென்னும் ஒரு சொல்லை மறந்தால் என்ன அப்படின்னு ரொம்ப மென்மையா சொல்லியிருப்பார். அஞ்சாவதா தாளையாம் பூ முடிச்சு தடம்பாத்து நடை நடந்து பாக பிரிவினை. இது ஒரு கிராமத்து ஜோடியோட கள்ளங்கபடமற்ற தூய்மையான காதலை காட்டுற பாடல். காதல் அப்படிங்கிற வார்த்தையை விட அதுக்கும் மேலான அன்பு அப்படின்னு சொன்னா இதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். மண் பார்த்து விளைவதில்லை, மரம் பார்த்து படர்வதில்லை, கண்ணியரும் பூங்கொடியும் கண்ணையா, அவர் கண்ணிலே களங்கம் உண்டோ சொல்லையா அப்படின்னு காதல் எப்படி வரும்னு விளக்குற வரி அட்டகாசமா இருக்கும். ஆறாவதா ஒரு ராஜா ராணியிடம் சிவந்தவன். வெளிநாட்டு பின்னணியில மேற்கத்திய இசையில சிவாஜியோட ஸ்டைலான ரொமான்ஸ் இது. ஆசையுள்ள மேனியிலும் ஒரு பக்கம் அச்சமுள்ள மாஞ்சினமோ, நாடு விட்டு நாடு வந்தால் பெண்மை நாணமின்றி போய்விடுமோ அப்படிங்கிற வரி நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிருக்கும். ஏழாவதா வண்ண தமிழ் பெண்ணொருத்தி எண்ணெதிரில் வந்தால் பாவை விளக்கு. உடம்புல அத்தனை உறுப்புகள் இருந்தாலும் கண் மட்டுமே காதல தோன்ற ஒரு விஷயம். அதை விழிவீச்சில் மின்னலினால் நிலை தடுமாறி நின்றேன் அப்படிங்கிற அந்த ஒற்றை வரியில கவிஞர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். எட்டாவதா முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ நெஞ்சம் நெஞ்சிருக்கும் வரை. காதலியோட அழக ஒவ்வொரு உறுப்பாக வர்ணிக்கும் ஒரு அற்புதமான கவிதை தான் இது அப்படின்னு சொல்லலாம். சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை அப்படிங்கிற அந்த வரி இதானே உண்மையான காதல். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒன்பதாவதா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இருவர் உள்ளம். காதல விழுந்துட்டா ஒரு காதலனோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு சொல்ற பாட்டு. எங்கே என் காலமெல்லாம் கடந்து விட்டாலும் ஓர் இரவனிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும் மங்கை உனை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும் நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சுடுவேன் அப்படிங்கிற அந்த வரி காதலோட ஆழத்தை சிறப்பா சொல்லுது. பத்தாவதா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா ஆலயமணி. எதெல்லாம் சிறப்போ அதையெல்லாம் ஒப்பிட்டு காதலிய வர்ணிச்சு பாடுற ஒரு மிகச்சிறந்த பாட்டு இது. 11வதா நினைவாலே சிலை செய்து உனக்காக வைப்பேன். இளமைக்கால உண்மையான காதல் முதுமை அடைஞ்சாலும் மாறாதுன்னு சொல்ற பாட்டு இது. காதல்ல அந்த நினைவுதான் முக்கியம். அந்த நினைவாலே சிலை செஞ்சிருக்கேன்னு ஒரு காதலி கிட்ட மட்டுமே காட்டக்கூடிய அந்த உண்மையான உணர்வை இந்த வரிகள் உணர்த்துது. 12வதா எங்க வீட்டு ராணிக்கு போய் இளமை திரும்புது கிரக பிரவேசம். பெரும்பாலும் காதல் பாட்டுகள் கல்யாணத்துக்கு முன்னால வர்றதா தான் இருக்கும். ஆனா இது கல்யாணத்துக்கு பின்னாலையும் இருக்கிற ஒரு காதலை சொல்ற பாட்டு. இந்த மாதிரி அம்சங்கள்ல சிவாஜி சாருடைய பாட்டுகள் தான் ரொம்ப தனித்துவமானதா இருக்கு. 13வதா ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சல் ஆடுதமா பொன்னூஞ்சல் படப்பாட்டு. இந்த பாட்டை இந்த வரிசையில சொல்ல காரணமே அதோட உற்சாகம் தான். கேட்கிற நம்மளையும் அப்படியே இழுத்துட்டு போயிடும். நிஜமாகவே ஒரு ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒரு சுகத்தை இந்த பாடல் நமக்கு கொடுக்கும். 14 வெள்ளிக்கிண்ணம் தான் தங்க கைகளில் உயர்ந்த மனிதன். ஒரு பெரிய குடும்பத்து வாரிசோட கண்ணியமான ஆனால் ஆழமான காதல் வெளிப்பாடு இது. சித்திர விழிகள் என்ன மீனோ மானோ, செவ்விதழ் வடித்ததென்ன பாலோ தேனோ, முத்திரை கண்ணங்கள் என்ன பூவோ பொண்ணோ அப்படின்னு காதலியை பத்தி இன்னும் சொல்லவா அப்படின்னு ரொம்ப அழகா வர்ணிச்சு இந்த பாட்டு போகும். 15வதா சிரித்தால் சிரித்து அழுதால் துடித்து மிருதங்க சக்கரவர்த்தி. கஷ்டத்துல இருக்கிறப்ப கூட அந்த உண்மையான காதல் எப்படிப்பட்டதுன்னு சொல்ற பாட்டு இது. வாழ்ந்திடும் சொந்தங்கள் நாம் அடைந்தோம் அடி வண்ணக்கிளியே இங்கு என்னை தன்னந்தனியே விட்டு போக சம்மதமோ அப்படின்னு மனசை உருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். 16வதா இனியவளே என்று பாடி வந்தேன் சிவகாமியின் செல்வன்.
இனியவளே அப்படின்னு ஆரம்பிச்ச காதலன் இனி அவள்தான் அப்படின்னு தன்னோட முடிவை சொல்ற காதல் பாட்டு இது. இனியவளே என்று பாடி வந்தேன், இனி அவள்தான் என்று ஆகிவிட்டேன் அப்படிங்கிற அந்த வரிகள் ரொம்பவே நம்மளை ரசிக்க வைக்கும். 17 இரவும் நிலவும் வளரட்டுமே. கர்ணன் சமூக படங்களை மட்டும்தான சிவாஜிக்கு காதல் பாட்டுகள் இருக்கு அப்படின்னு கேட்டா இல்ல. காவிய காலத்திலையும் காதலை சிறப்பா சொன்ன பாட்டு இருக்கு. கேட்கிறப்பவே ஒரு இதமான உணர்வை கொடுக்கும் இந்த பாட்டு. 18வது இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, எங்கள் தங்கராஜா. காதல் வந்துட்டா இனி அந்த காதலர்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு மிகச் சிறப்பான பதிலா அமைஞ்சதுதான் இந்த பாட்டு. 19 மலரே குறிஞ்சி மலரே டாக்டர் சிவா. பெண்மைக்கு சிறப்பு சேர்க்கிற ரொம்ப மென்மையான காதல் பாட்டு இது. தலைவன் சூட நீ மலர்ந்தாய், பிறந்த பயனை நீ அடைந்தாய் அப்படின்னு வரிகள் மனசை தொடர மாதிரி அமைஞ்சிருக்கும். 20 நதி எங்கே போகின்றது கடலை தேடி. இருவர் உள்ளம். ஒரு கேள்வி, அதுக்கு ஒரு பதில். இந்த பாணியில அமைஞ்ச ஒரு அட்டகாசமான பாட்டு. சிவாஜி கணேசன், சரோஜா தேவி நடிப்புல உருவான இந்த பாட்டு எப்ப கேட்டாலும் ஒரு புது உற்சாகத்தை கொடுக்கும். அடுத்ததா பகுதி 2, நடிகர் திலகத்தோட 20 சிந்திக்க வைக்கிற தத்துவ பாடல்கள். காதலை உருக வச்ச நம்ம நடிகர் திலகம் தத்துவத்துல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல பாடங்களை சொல்லி இருக்கிறார். வாங்க அதையும் பார்த்திடலாம். முதல்ல 6 மனமே 6 ஆண்டவன் கட்டளை. மனித மனம் எப்படி அமைதி பெற வேண்டும் என்பதற்கான வாழ்க்கை சூத்திரம் தான் இந்த பாட்டு. நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னை வணங்கும் அப்படிங்கிற அந்த ஒரு வரி ஒரு தனி மனித ஒழுக்கத்தை சொல்ற மாதிரி மிகச்சிறந்த வரியா அமைஞ்சிருக்கு. 2வதா போனால் போகட்டும் போடா பாலும் படமும். வாழ்க்கையில ஒரு இழப்பை கண்டு துவளாமல் எல்லாம் கடந்து போகும் அப்படிங்கிற மன பக்குவத்தை தர ஒரு மருந்து மாதிரி இந்த பாட்டு இருக்கும். வந்தவர்கள் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த பூமியில் நமக்கே இடம் ஏது அப்படிங்கிற அந்த ஒரு வரி எவ்வளவு பெரிய விஷயத்தை அசால்ட்டா சொல்லுது பாருங்க. 3வதா எங்கே நிம்மதி புதிய வரவை. நீங்க கோடீஸ்வரனாகவே இருந்தாலும் மனசாட்சி உறுத்தினா கண்டிப்பா தூக்கம் வராது அப்படிங்கிற உளவியல் தத்துவத்தை சொல்ற பாட்டு. கஷ்டத்துல இருக்கிறப்ப ஒரு மனுஷன் நினைக்கிற விஷயத்தை என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே அப்படின்னு ரொம்ப ஆழமா சொல்லியிருப்பாங்க. 4வதா மனிதன் நினைப்பதுண்டு அவன் தான் மனிதன். மனிதனோட அகங்காரத்தை அடிச்சு நொறுக்கி விதியின் கைகளை சுட்டிக்காட்டும் பாட்டு இது. மனுஷனோட வாழ்க்கையை இதைவிட அற்புதமா பதிவு செய்ய முடியுமா? மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று அப்படிங்கிற அந்த முதல் வரியை பெரிய தத்துவத்தை சொல்லும். 5வதா சோதனை மேல் சோதனை தங்கப்பதக்கும். ஒரு நேர்மையான மனுஷனுக்கு வரும் கஷ்டங்களை எண்ணி வருந்து ஆழமான வரிகள் கொண்ட பாட்டு தான் இது. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி அப்படிங்கிற அந்த வரி மனசை ரொம்பவே பாரமாக்க கூடியது. 6வதா அண்ணன் என்னடா தம்பி என்னடா பழனி பட பாட்டு. ரத்த சொந்தங்கள் பணத்துக்காக எப்படி மாறி போகும் அப்படிங்கிற கசப்பான உண்மையை சொல்ற பாட்டு. பதைக்கும் நெஞ்சினை அனைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா அப்படிங்கிற அந்த வரி உலக நடப்ப உள்ளபடி சொல்லும். 7வதா உள்ளம் என்பது ஆமை பார்த்தால் பசி தீரும் பட பாட்டு. நம்பிக்கையை பத்தி இந்த பாட்டுல ஒரு வரி வரும் பாருங்க. தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலை என்றால் வெறும் சிலைதான், நம்ம பார்வையில் தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கறத ரொம்ப எளிமையா சொல்லிட்டார் கவிஞர். 8 கல்லாய் வந்தவன் கடவுளுமா மகாகவி காளிதாஸ். மனுஷனுக்கு சொல் எவ்வளவு முக்கியம்னு அழகா சொல்ற பாட்டு. காக்காய் உண்டு நரி உண்டு, வரி கழுதைகள் உண்டு புலியுண்டு, மனிதரில் இத்தனை வகையுண்டு, அவர் வாக்கினில் தெரியும் யார் என்று அப்படின்னு மனுஷங்களோட குணங்களை மிருகங்களோட ஒப்பிட்டு ரொம்ப சிறப்பா சொல்லியிருப்பார். 9 நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 தியாகம். இது ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு. தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே அப்படின்னு வாழ்க்கையோட யதார்த்தத்தை ரொம்பவே அருமையா சொன்ன பாட்டு இது. 10வதா அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. உயர்ந்த மனிதன். நம்ம கடந்த கால நினைவுகளை அப்படியே கண் முன்னால கொண்டு வரதோட மட்டுமில்லாம சில நல்ல அருமையான கேள்விகளை தத்துவமா நம்மளோட மனசுல விதைச்ச பாட்டு இது. 11 நான் பட்ட கடன் எத்தனையோ பூமியில் பிறந்து விஸ்வரூபம். நாம இந்த வாழ்க்கையில எவ்வளவு கடன்களை அடைக்க முடியாம இருக்கிறோம் அப்படிங்கறத ஒரு பட்டியல் போட்டு விழாவாரியா சொல்ல ஒரு தத்துவ பாட்டு இது. 12வதா இதோ எந்த தெய்வம் முன்னாலே பாபு. தெய்வம் அப்படிங்கிறது நாம கும்பிடுற சிலைகள்ல மட்டுமில்ல, அந்த தெய்வம் எந்தெந்த விஷயங்கள்ல இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அருமையா சொன்ன பாட்டு தான் இது. 13வதா வந்த நாள் முதல் இந்த நாள் வரை பாவ மன்னிப்பு. ஒரு மிகச்சிறந்த தத்துவ பாட்டு. எதனை கண்டால் மதங்களை படைத்தான் அப்படின்னு ஒரு சிறப்பான வரி இதுல இருக்கும். இந்த படத்துக்காக கவிஞர் முதல்ல எழுதினப்போ இந்த வார்த்தை தான் இருந்துச்சு. அப்புறம் சென்சார் போர்டு பிரச்சனை காரணமா மதங்களுக்கு பதிலா பணம் அப்படின்னு மாத்தினார் கவிஞர் அப்படிங்கிறது ஒரு சுவராசியமான தகவல். 14 உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. அருணோதயம். உனக்கு நீதான் நீதிபதி. இந்த பாட்டோட வரிகள் எல்லாமே ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையான ஒரு தத்துவார்த்தமா தன்னம்பிக்கை கொடுக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும்.
15 சட்டி சுட்டதடா கை விட்டதடா ஆலைமணி, உறவுகள் எல்லாம் சுயநலமானவை, மரணம் மட்டுமே நிஜம் அப்படிங்கிற வெட்ட வெளிச்சமான உண்மையை சொல்ற பாட்டு. பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா அப்படிங்கிற அந்த வரி மனுஷ மனசோட 2 பக்கத்தை தோல் உரிச்சு காட்டும். 16வதா யாரடா மனிதன் இங்கு, கூட்டி வா அவனை இங்கு. லட்சுமி கல்யாணம். மனுஷனோட நல்லதை சொல்றதுக்கும் மிருகத்தோட குணம் தேவைப்படுது, அவனோட கெட்டதை சொல்றதுக்கும் அதே மிருகங்களோட குணம் தான் தேவைப்படுது அப்படிங்கிற வித்தியாசமான கோணத்துல அமைஞ்ச ஒரு அருமையான பாட்டு இது. 17 ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். அன்புக்கரங்கள். இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்துக் கொடுத்தது யாருங்க? ஒத்துமையா இருக்கிறத பத்தி ரொம்ப எளிமையான உதாரணத்தோட சொன்ன அழகான பாட்டு இது. 18 படைத்தானே படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே. நிச்சய தாம்பூலம். மனுஷனோட வாழ்க்கை, அன்பு மற்றும் கடவுளோட படைப்பு தத்துவத்தை உணர்த்துற வகையில கவிஞர் கண்ணதாசன் வரிகள்ல அமைஞ்ச ஒரு அருமையான பாட்டு இது. 19 ஓஹோஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள், படித்தால் மட்டும் போதுமா. இந்த பாட்டுல எல்லா வரியும் சிறப்பாக இருந்தாலும் உதாரணத்துக்காக இந்த வரியை பாருங்க. உரித்து பார்த்தால் வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காது, உளறி திருபவன் வார்த்தையில ஒரு உருப்படி தேராது. எவ்வளவு பெரிய உண்மையை ஒரு சாதாரணமான வெங்காயத்தோட ஒப்பிட்டு சொல்லிட்டார். 20 யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, எங்க ஊர் ராஜா. ஒரு தன்னம்பிக்கையோட தத்துவத்தையும் சொன்ன பாட்டு இது. பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லை பந்தமில்லை அப்படின்னு உறவுகளோட நிஜ முகத்தை ரொம்ப சிறப்பா சொன்ன வரி இது. இப்போ நம்ம மெயின் கேள்விக்கு வரலாம். சிவாஜி கணேசனுக்கு அதிக புகழை தேடி தந்தது காதல் பாட்டா இல்லை தத்துவ பாட்டா? உண்மையா சொல்லணும்னா காதல் பாட்டுங்க நடிகர் திலகம் சிவாஜியை ரசிகர்களோட நாயகனா, ஒரு ரொமான்டிக் ஹீரோவா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. அவரோட வசீகரமும் அழகும் காதல் பாட்டுல தான் முழுசா வெளியே தெரிஞ்சது. ஆனா அவரை தமிழ் சினிமாவில ஒரு வரலாற்று பொக்கிஷமா, காலத்தை கடந்தும் வாழ்கிற ஒரு காவிய நாயகனா நிலை நிறுத்தினது அவரோட தத்துவ பாட்டுக்கு தான். மனுஷங்களுக்கு வாழ்க்கையில எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ, தோல்வி வருதோ, நிம்மதியை தொலைக்கிறாங்களோ அப்ப எல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய மருந்து அமைஞ்சது சிவாஜி ஸ்கிரீன்ல பாடின தத்துவ பாட்டுக்கு தான். காதல்ங்கிறது ஒரு பருவம், ஆனா தத்துவம்ங்கிறது ஒரு முழு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய தத்துவ பாட்டுக்கு மூலமா அந்த திரையில நடிகர் திலகம் வாழ்ந்து காட்டியதாலதான் இன்னைக்கும் அவரை நம்ம நடிகர் திலகம் அப்படின்னு கொண்டாடுறோம். அதனால காதல் பாட்டுக்கு அவருக்கு புகழை கொடுத்துச்சு, ஆனா தத்துவ பாட்டுக்கு தான் அவருக்கு அழியாத ஒரு சரித்திரத்தை எழுதி கொடுத்துச்சு. நேயர்களே, இந்த பதிவு எப்படி அப்படிங்கறத உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.